ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான எக் அண்ட் சீஸ் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய ஆனியன் எடுத்து அதை தோலை ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். ரிமூவ் பண்ணி இதை குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி சாண்ட்விச் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க. இது ரொம்பவும் சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆனியன் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு நான் அதில் 2 எக் உடச்சி போட்டிருக்கேன். இந்த மாதிரி 2 எக்கையும் உடச்சி ஊற்றிக்கலாம். இதுக்கடுத்து நம்ம நறுக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், மிளகாத்தூள். உங்களுக்கு எவ்வளோ காரம் தகுந்த மாதிரியோ அந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா டீப் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டவா அடுப்பில் வச்சுட்டு இதில் பட்டர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து தோசை டவாவில் போட்டுக்கிறேன். இது ரொம்ப நீங்கள் டோஸ்ட் பண்ண தேவையில்லை, லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக டோஸ்ட் ஆனோடனே ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ அந்த தோசைக்கல்லையே நான் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த எக் மசாலாவை உள்ளே போடலாம். லைட்டாக ஒரு அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ நான் மில்கி மிஸ்ட்லேருந்து சீஸ் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் ஓப்பன் பண்ணுறது இருக்குது. இது வழியாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ரெடியாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சீஸ் ஸ்லைஸ் உங்களுக்கு வேணும்னா சூப்பர் மார்க்கெட் பலசர் கடையில் இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து ஒரு பக்கம் நல்லா வெந்தோடனே இன்னொன்று பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற ஆனியன்னால் நல்லா வேகும். அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி முட்டையை பொரிச்சிக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுக்க ப்ரெட்டில் மைனஸ் அப்ளை பண்ணலாம். மைனஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட எக் நல்லாவே வெந்துருச்சு மசாலா. இப்போ இதை 4 பக்கம் கட் பண்ணி இந்த ப்ரெட் மேலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீசஸையும் அது மேலே வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சீஸ் ஸ்லைஸை இது மேலே வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு மேலே வைக்க போகிற அந்த ப்ரெட்டை லைட்டாக சூட் பண்ணிவிட்டு அது மேலே வச்சிங்கன்னா சீஸ் நல்லா மெல்ட் ஆயிரும். அவ்வளோதாங்க, ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு செம்ம டேஸ்டான எக் சீஸ் சாண்ட்விச் கிடச்சிருச்சு. இது அவ்வளோதான், கட் பண்ணி அப்படியே சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சி. மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் மறக்காமல் நம்ம தாரிக் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.